ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் தேங்காய் பர்ஃபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் மீடியம் சைஸில் ஒரு தேங்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய்க்கு பின்னாடி இருக்க அந்த தோலையும் ரிமூவ் பண்ணிட்டேன். தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப அரைச்சிடக்கூடாது, 2-3 பல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி மீதி இருக்க தேங்காவையும் அரைச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு மூணு பல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது. தேங்காவை அளந்து எடுத்துக்கலாம். இது கரெக்டாக ஒரு பவுல் அளவுக்கு இருக்குது. இப்போ இதை நம்ம ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை ஃபுல் லோ சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். கைவிடாமல் நல்லா வறுத்து விடணும். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. அப்போ தான் தேங்காய் நல்லா ட்ரை ஆகும். தேங்காய் இந்த அளவுக்கு நல்லா வறுபடணும். எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் நிறைய குவான்டிட்டியில் செஞ்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது ஒரு 10-15 நாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் தேங்காய்க்கு 3/4 கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் ஸ்வீட் நிறைய சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் 1 கப் தேங்காய்க்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் இந்த மாதிரி நல்லா கலரி விடுங்க. இப்போ இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் செய்யும்போது எப்போவுமே ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்தா டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரே இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் பட்டர் ஷீட் போட்டுட்டு அது மேலே நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ணிக்கலாம். அது கட் பண்ணுறதுக்கு இன்னுமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் சர்க்கரை பாகு எடுத்து சேர்க்குறீங்கன்னா சர்க்கரை ஒரு கம்பி பதம் வந்த பிறகு நீங்கள் அதில் தேங்காய் சேர்க்கணும். அது ஓரளவுக்கு தண்ணியாக இருந்தாலும் நல்லா ஆறி அது பீஸ் போட வரும். நம்ம இது பாகு எடுக்காமல் டைரெக்டாக அப்படியே சர்க்கரை சேர்த்து செய்கிறதுனால இது கெட்டி ஆனால் தான் நம்மளுக்கு நல்ல பீஸ் போட வரும். இது ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி கரண்டியில் எடுக்கிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம நெய் தடவி வச்சுருக்க பிளேட்டில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அழுத்தி எல்லாத்தையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. டீஸ்பூனில் நெய் தடவிட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. அப்போ தான் டீஸ்பூனில் ஒட்டாமல் இருக்கும்.
இது ஒரு 2 நிமிஷம் ஆறின பிறகு ஒரு கிளாஸ் வச்சு இந்த மாதிரி நல்லா அழுத்தி செட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா ஆற விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆறுனதும் ஓரளவு சூடு இருக்கும்போதே இதை இந்த மாதிரி ஸ்லைஸ் போட்டு வச்சுருங்க. இது நல்லா சூடு ஆறிடுச்சுன்னா பீஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ஓரளவு சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி பீஸ் போட்டு வச்சுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணதும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை நல்லா ஆற விட்டுருங்க. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இது நல்லா கெட்டியாயிருச்சு. நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க அதே இடத்துல கத்தி வச்சு மறுபடியும் கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஓரமாக இருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் பீஸ் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிறத கட் பண்ணிட்டாலே நம்ம அடுத்தடுத்து ஈஸியாக பீஸ் போட்டுடலாம். இப்போ எல்லாத்தையுமே கட் பண்ணியாச்சு. இது சாப்பிட்றதுக்கு நல்ல சாஃப்டாக நல்ல ஜூஸியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.